ஹாய் காய்ஸ், மார்னிங்ல ஃபர்ஸ்ட் மீலா முட்டையை சாப்பிடுறது இருக்கே, அதோட ஒரு கஷ்டமான விஷயம் வேற எதுவுமே இருக்காது. எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு வாக் அவுட் பண்றீங்களோ இல்லையோ, ஆனா இந்த வார்ம் அப் கண்டிப்பா பண்ணிருங்க. எல்லாம் நம்ம லோகி ராமசாமி மாதிரி பின்னாடி கஷ்டப்படணும். வார்ம் அப் ஃபினிஷ் பண்ணிட்டு லெக் வீடியோஸ் எடுத்திருந்தா நம்ம ரேடியோ நண்பரை வந்து லாக் பண்ணிட்டாரு. வீடியோ கேப்ஷன்ல ரூம் ஒர்க் அவுட்டோட ஸ்பிளிட்டையும் ஆட் பண்ணுன்றாரு. அந்த ஆளு கூட சேர்ந்தா நல்ல பையனா இருக்க, நான் கெட்ட பையனா ஆயிடும்னு சொல்லிட்டு வாக் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு நான் லெக் பார்ட் 2 தான் ட்ரெயின் பண்ணது. வாக் அவுட் டீடைல்ஸ்லாம் கேப்ஷன்ல இருக்கு, வேணா சேவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் பண்ணது லெக், ஆனா சம்மந்தமே இல்லாம எதுக்கு பேக்க வீடியோ எடுத்தேன்னு தெரியல. நல்லா இருக்குன்னு அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குளியல போட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கு ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்டு ஒரு சின்ன உறக்கத்தை போட்டேன். இந்த உறக்கம் இது காலையிலேயே சாயந்தரமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு உறக்கமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு காஃபியை போட்டு நம்ம கண்ணு தெரியாத நண்பருக்கு கண்ணாடி வாங்க போயிட்டோம். மவுண்ட் ரோடு வரைக்கும் போறதால கார் இல்ல பைக் எடுத்துட்டு போனா டிராபிக்ல மாட்டி போட்டு மெட்ரோல தான் பயணத்தை போட்டோம். அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு ரீச் ஆனோடனே நம்ம நண்பர் கண்ணாடி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுல பாக்கிறதுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ல வர சந்தானம் மாதிரியே இருக்காரு. அங்கிருந்து அப்படியே வண்டியில ஷிஃப்ட் ஆயிட்டு கலிபோர்னியா பரிட்டோ போயிட்டோம். ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் வீட்டுல மீல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்ததால நான் வண்டி டேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பாப்போம் guys. Bye.